ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது மத்தேயு எழுதின அந்த பிரியமான சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலிருந்து மத்தேயு இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் நிறைய பாக்கியத்தை இந்த இடத்துல இந்த மலை பிரசங்கத்துல சொல்லின்னு வருவார். அதுல ஒன்று சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஏன்னா சத்துரு சமாதானத்தை கெடுக்கிறவர்களை அவன் நிறைய மக்களை வச்சிருப்பான். அந்த உலகத்துல இருப்பாங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்க, நம்முடைய அலுவலகத்துல இருப்பாங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்க, நம்முடைய வீட்டில் இருப்பாங்க சமாதானத்தை கெடுக்கிறவங்க, சபைகளிலே இருப்பாங்க சமாதானத்தை கெடுப்பாங்க. இப்ப இவர்கள் எல்லாம் செய்கிற காரியங்கள் என்னன்னா, மத்தவங்க வேதனைப்படுறத குறித்து அவங்களுக்கு வேதனை இல்லை. மத்தவங்க வேதனைய நான் நிரம்பி இருக்கும் பொழுது, மத்தவங்க சந்தோஷத்தை தொலைக்கும் பொழுது அதை கண்டு இவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட மக்களை நீங்க பார்க்கும் பொழுது, ஏன் பிள்ளைங்களா ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து, பிரியமான உங்க கையில இருக்கிற பலனை கொடுத்து, உங்ககிட்ட தேவன் கொடுத்த ஆலோசனைகளை கொடுத்து, உங்களிடத்துல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து அந்த குடும்பத்தின் மேல் வைத்து அவர்களை நீங்க சமாதானம் பண்ணுவீங்கன்னு வச்சு. ஏன்னா சில குடும்பத்துல கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், பிரியமல்ல இப்படி நண்பர்களுக்கு, சபையில விசுவாசிகளுக்கு, போதகர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வழியாய் அங்கே சமாதானமின்மை வரும்பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதான பிரபு உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யட்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் மற்றவர்களை சமாதானமாய் நடத்துவதற்கு நமக்குள்ளே சமாதானம் நிரம்பி இருக்கட்டும். அதிலிருந்து மற்றவர்களுக்கு நம் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் உண்டு. அதே போல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களும் உண்டு. அதை நீர் அறிந்ததினால் சொன்னீர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த பாக்கியவான்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்யட்டும். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் செய்யட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. இதை கேட்கும் பொழுதே சமாதானமுடைய உள்ளங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். God bless you, church.